ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு ஈவினிங் விலாக் பார்க்க போகிறோம். இந்த ஈவினிங் விலாகில் நான் ஈவினிங் டைம் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்தோந்தையுமே பால் எடுத்து காய்ச்சி காஃபி போட்டுருவாங்க, கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஈவினிங் என் ஹஸ்பண்ட் மார்னிங் ரைஸ் கொஞ்சம் ரிமைனிங் லெஃப்ட் ஓவராக இருந்தாங்காட்டி கர்ட் ரைஸ் பண்ண சொன்னார். அதனால் கர்ட் எடுத்து சாப்பாட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சேங்க. நெக்ஸ்ட் அந்த காஃபி போடுற கேப்பில் இருக்க பிளேட்ஸு அங்கே இருக்கிறது எல்லாமே ஒர்க் ஸ்டேஷனை எப்போவுமே நான் க்ளீன் பண்ணிடுவேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கர்ட் ரைஸுக்கு தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து சைட் பை சைடு அந்த வேலையும் நான் பார்த்துருவேங்க. இப்போது நான் காமிச்ச அந்த வெஜிடபிள் பாஸ்கெட் கொஞ்சம் ஹோல்ஸ் எல்லாம் இருக்கிறங்காட்டி நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அந்த ஹோல்ஸ் வழியாக தண்ணி போயிடும், மீதி இருக்கிற வெஜிடபிள்ஸ் வாஷ் ஆகிடும். ஆனியன் நான் ஏன் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆனியன் வாஷ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சீக்கிரம் பீல் பண்ண முடியும். பால் காய்ச்சுற அந்த கேப்லேயே நான் தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருவேங்க. ஆனியன், க்ரீன் சில்லி, இஞ்சி இதெல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருவேங்க. டைம் அந்த ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் செஞ்சிங்கன்னா நீங்கள் 1 ஹவரில் எல்லா ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நம்ம காஃபி குடிச்சிட்டு காஃபி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா டைமும் எடுக்கும், நம்மளுக்கு டயர்டும் ஆயிரும். ஜிஞ்சர் நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணுங்க. பால் நான் எப்போவுமே சிம்மில் வச்சு தான் காய்ச்சி எடுப்பேன். ஏன்னா நாங்கள் இன்றைக்கி ஈவினிங் வாங்கினோன்னா நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் அந்த பால் வச்சுக்குவோம். அதனால் சிம்மில் வச்சு காய்ச்சி எடுக்கும் போது பால் ரொம்ப நேரம் தங்கும். இது வெயில் காலம், அதனால் பால் கெடாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட், இந்த சுகர், ஃப்ரூட் பாஸ்கெட், வெஜிடபிள் வாஷிங் பாஸ்கெட் இதெல்லாமே நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன். இப்போ கர்ட் ரைஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாமே தாளித்து ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா கர்ட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங்கில் காஃபி சாப்பிட்ட மாதிரியே ஆயிடுச்சு, ஒர்க் கம்ப்ளீட் பண்ண மாதிரியே ஆயிடுச்சு. தேங்க்யூ.